அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துளாராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதனுடன் கிரகங்கள் இணைந்துள்ளன. 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் கிரகங்கள் கூடியிருக்கிறது. மனதில் ஏற்பட்ட குழப்பம்லாம் இனிமேல் உங்களுக்கு நீங்க போகுது. சொந்த பந்தங்களின் வருகை அதிகரிக்கும். சிவபெருமானின் ஆசியுடன் முன்னோர்களின் ஆசியும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி தினமான இன்று சிவனின் 4 கால அபிஷேகத்திற்கு பன்னீர் வாங்கி தரலாம்.